Good morning students. இப்போ chapter 5 geometry chapter 5 geometry பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு introduction பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லைனை பேஸ் பண்ணி introduction நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ லைன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். லைன்ஸ் a line extend along both direction without any end. A line AB is denoted by AB. மேலே வந்து லைன் செட் ஒரு லைன் போட்டுருவோம். Sometimes small letters like L, M, N and so on are used to denote the lines. அதாவது ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணையில் both சைடுமே without any end, both சைடு both directionங்கிற சொல்லலாம். அது ஏபிங்கிற சொல்லலாம். அது ஸ்மால் லெட்டரில் எல்ங்கிற லைனு ஆர் எம்மு ஆர் என் அந்த மாதிரி நம்ம லைனுக்கு வந்து நேம்ஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு லைன்ங்கிறது. அடுத்து செகண்ட் பாருங்க, a line segment has two end points. The line segment AB is represented by AB. மேலே லைன் மட்டும் இருக்கும், ஆரோ மார்க் வராது. அதே லைனா ஆரோ மார்க் வரும். லைன் செக்மெண்ட்டில் வராது, நமக்கு ஆரோ மார்க் வராது. அதை எப்படி ட்ரா பண்ண போகிறோம் பாருங்க. ஏபிங்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம்னா அது எண்டு பாயிண்ட்டும் உண்டு. ஏங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பிங்கிறது எண்டிங் பாயிண்ட்டு. இதை பிங்கிற ஸ்டார்டிங் எடுத்துட்டோம்னா ஏ எண்டு பாயிண்ட். அதாவது ரெண்டு சைடுமே போத் சைடுமே எண்டு பாயிண்ட் உள்ளது. அதான் லைன் செக்மெண்ட்டுங்கிறது. அடுத்து தேர்டு, ஏ ரே இஸ் எ லைன் தட் ஸ்டார்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ அண்ட் எக்ஸ்டெண்ட் வித்தவுட் எனி எண்ட் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் பாசிங் த்ரூ பி விச் இஸ் டினோட்டட் பை ஏபி. ஒரு லைன் போட்டுட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம ஆரமாக இருக்கும், ரைட் சைடு மட்டும் இருக்கும். அதாவது ஏங்கிறது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸு, அதுலேருந்து ரைட் சைடு பர்டிகுலர் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ரைட் சைடில் யூஸ் பண்ணுறோம். பிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம், அந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அதுதான் என்னது, ஏபிங்கிறது ரேங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து parallel lines. If two lines M and N are parallel, then denoted it's a M. இந்த ரெண்டு லைன் போடுறது M parallel to N. ரீட் பண்ணல M parallel to N. parallel lines never intersect each other. அதாவது டூ லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குன்னா MN எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு லைனுக்கு இன்படியில் டிஸ்டன்ஸ் எங்கே எடுத்தாலும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்னா, ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரெண்டு ட்ராக் போய்கிட்டே இருக்கும். அந்த ரெண்டு ட்ராக் எப்படி தான் இருக்கும், பேரலாக இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். அதனால அதை வந்து பேரலல் லைன்ஸுங்கிறது சொல்லலாம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். when two lines have a common point they are called intersectant points. அதாவது when two lines have a common point they are called intersecting point, and that point is called the point of intersection of the given two lines. அதாவது எம்ங்கிற ஒரு லைனு எல்ங்கிற ஒரு லைன் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. இந்த மீட் பண்ற பாயிண்ட் தான் இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்குரிய பாயிண்ட்னு சொல்றோம். அந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னது, இன்டர்செக்டிங் பாயிண்ட்ங்கிறத நமக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து கொலினியர் பாயிண்ட்ஸ். கொலினியர்னா என்னன்னு பார்க்கணும். if three or more points lie on the same line then they are called collinear points. otherwise they are called non collinear points. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஒரு லைன்ல ஏபிசி 3 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிருக்கோங்க. அப்ப ஏபிசி ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ், ஏன்னா ஒரே லைன்ல மார்க் பண்ணிருக்காங்க. அடுத்த செகண்ட் பாருங்க, ஒரு லைன் இருக்கு, அதுல பி கியூங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிருக்காங்க. ஆர்ங்கிற பாயிண்ட் அனதர் இதுல போயிடுச்சு, கீழே இருக்கு. அப்ப பி கமா கியூ அண்ட் ஆர் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். இப்போ கொலினியர் பாயிண்ட்ஸ்னா ஒரே லைன்ல மோர் தென் 3 பாயிண்ட்ஸ், அதாவது 3 பாயிண்ட்ஸ் மோர் தென் 3 பாயிண்ட்ஸா இருக்கலாம். அதே இது 3 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து நான் கொலினியர் பாயிண்ட்ஸுங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்போ ஆங்கிள்ஸும் நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான், அதை ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் பார்க்க போகிறோம். recall that an angle is formed when two rays diverge from a common point பேஸ் பண்ணி வரணும். the rays forming an angle are called the arms of the angle and the common point is called the vertex of the angle. அந்த காமன் பாயிண்ட் தான் என்ன சொல்றாங்க, vertex of the angleங்கிறத சொல்றாங்க. next you have studied different type of angles பார்த்துருக்கோம். அதில் acute angle, right angle, obtuse angle, straight angle and reflex angle இதெல்லாமே நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தாச்சு. இருந்தாலும் அதை ரீகால் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ
இப்போ அக்யூட் ஆங்கிள்னா பாருங்க, அக்யூட் ஆங்கிள் an angle whose measure is less than 90 degree is called the acute angle. அதாவது 90 டிகிரி விட கம்மியாக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள். இந்த மாதிரி வரும். இது எக்ஸாம்பிள்ஸ் இந்த டயக்ராம் போட்டிருக்காங்க. இது இப்படி கூட போகலாம், இப்படி கூட போகலாம். அந்த 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும், பிலோ 90 இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள் ஆகிடும். அடுத்து ரைட் ஆங்கிள் பாருங்கள், an angle whose measure is exactly 90 degree is called the right angle. அதாவது பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம், அதுதான் ரைட் ஆங்கிள். பர்பண்டிகுலராக இருக்கணும். இது சிம்பிள் இப்படி போட்டாலும் நமக்கு 90 டிகிரிங்கிறது தெரியும். இந்த சிம்பிள் மட்டும் கொடுத்துருந்தாலும் அது 90 டிகிரி தான், பர்பண்டிகுலர் நமக்கு தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னா above 90, an angle whose measure is greater than 90 is called the obtuse angle. அதாவது 90 விட, இந்த 90 இருக்குது அதோட கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கிராஸாக இப்படி போகும், இப்படி வரும், இப்படி வந்துகிட்டே இருக்கும். இந்த லைன்ஸ் வேணா இருக்கலாம். 90 விட கிரேட்டஸ்ட்டாக இருந்தால் என்னது அப்டியூஸ் ஆங்கிள் ஆயிடும். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா என்னன்னு பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் an angle whose measure is exactly 180 degree is called the straight angle. அதாவது ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள்ஸ் தான் 180 டிகிரி. எக்ஸாக்ட்லி என்னவா இருக்கணும், 180 டிகிரி இருந்தால் தான் அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ங்கிறத நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது என்னவா இருக்கும், 180 விட கிரேட்டஸ்டாக இருக்கும். an angle whose measure is greater than 180 degree and less than 360 degree. அதாவது 180 விட கிரேட்டஸ்டாக இருக்கணும், 360 விட எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும், ஸ்மாலஸ்டாக இருக்கணும். இஸ் கால்டு த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இதுதான் நமக்கு டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ். இந்த டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் ரீகால் பண்ணுறதுக்காக அதை மறுபடியும் பார்த்துருக்கோம். 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு அதை தான் இன்ட்ரடக்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அக்யூட் ஆங்கிள்னா என்னவா இருக்கணும், பிலோ 90. ரைட் ஆங்கிள்னா என்ன வந்துடணும், பர்பண்டிகுலர் 90 டிகிரியாக இருக்கணும். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள்னா எபோவ் 90, 90 விட கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் என்னவா இருக்கணும், 180 டிகிரியாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ங்கிற என்ன வரும், எபோவ் 180 பிலோ 360 இருக்கணும். 180 விட கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும், 360 விட எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். இதுதான் நமக்கு என்னது டைப் ஆஃப் ஆங்கிள்ஸுங்கிறது. இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சாப்டர் 5 ஜாமெட்ரி புக்கில் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி உள்ள கான்செப்ட், அதை பேஸ் பண்ணி உள்ள டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்க்க போகிறோம். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னன்னு பாருங்க, 2 angles are called complementary angles if their sum is 90 degree. அதாவது 2 angles ஆட் பண்ணும், சம்னா ஆட் பண்ணும். 2 angles ஆட் பண்ணையில 90 டிகிரி கிடைச்சா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஆங்கிள்ஸ் வந்து நம்ம 35 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள்ஸ் வந்து நம்ம என்ன செய்கிறோம், 55 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 35ஐயும் 55ஐயும் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். அப்போ 35 + 55 90 டிகிரி வரும். இந்த மாதிரி வர ஆங்கிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்கிறோம். இப்போ 1 ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டு அனதர் ஆங்கிள்ஸ் கேட்பாங்க. 2 angles are complementary, 1 angle is 55 degree, next another angle is அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 90லேருந்து கிவன் கொடுத்துருக்க 55 டிகிரி ஆங்கிள்ஸை சப்ராக்ட் பண்ணி வர்றதா என்னது another angleங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா பாருங்க, 2 angles are called supplementary angles if their sum is 180 degree. அதாவது சம்னா ஆட் பண்ணும், 2 angles ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சிடும், 180 டிகிரி கிடைச்சிடும். இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கிள்ஸ் வந்து 70 டிகிரி எடுத்துக்கிறோம், செகண்ட் ஒரு ஆங்கிள்ஸ் வந்து என்ன இருக்கும் 110 டிகிரி எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். 110 + 70 வந்துடும் 180 வந்துடும். அப்போ 180 நமக்கு என்னது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ங்கிறது நம்ம இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இதில் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு 2 angles சப்ளிமெண்ட்ரி சொல்லிட்டு அனதர் ஆங்கிள்ஸ் கேட்டாங்கன்னா 180லேருந்து அந்த கிவன் என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அதை சப்ராக்ட் பண்ணி வர்றதா நமக்கு என்னது ரிமைனிங் ஆங்கிள்ஸாக நமக்கு இருக்கும். இப்போ 5.2 பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை இன்டர்செக்டிங் லைன்ஸ். பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை இன்டர்செக்டிங் லைன்ஸ், அதாவது ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம் இன்டர்செக்டிங் லைன்ஸை பேஸ் பண்ணி. அதில் 5.2.1 adjacent angle. adjacent angle என்னன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 angles which have a common vertex and a common arm whose interiors do not overlap are called adjacent angle. அதாவது 2 angles வந்து adjacent anglesனா எப்படி இருக்குன்னு பாருங்க, காமன் வெர்டெக்ஸாக இருக்கணும். இப்போ பாருங்க, இது ஓன் மார்க் பண்ணியாச்சு. ஓலேருந்து ஏ, ஓலேருந்து பி, ஓலேருந்து சி, ஓலேருந்து டி வரைக்கும் நமக்கு 4 ஆங்கிள்ஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஏஓபிங்கிற ஒரு ஆங்கிள், அடுத்து பிஓசிங்கிற ஒரு ஆங்கிள், சிஓடிங்கிற ஒரு ஆங்கிள் தான். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், அட்ஜசன்ட் ஆங்கிள்னா நெக்ஸ்ட் அட்ஜசன்ட்னா அடுத்தடுத்து வரணும். அடுத்தடுத்துனா ஒரே வெர்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும். அதுக்கு வந்து காமன் ஆம் வந்து ஒன் சைடு இருக்கணும். இப்போ ஏஓபி இந்த ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறோம், ஏஓபி இந்த ஆங்கிள் ஏஓபி. அடுத்து பிஓசி, பிஓசி இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்.
இந்த ஆங்கிள் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இருக்கு. இதனால இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் சொல்றோம். எதனால அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்றோம்னா இன்னொரு கான்செப்ட் என்ன, இந்த ஓபிங்கிற லைன் வந்து இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் நமக்கு எப்படி இருக்கு, காமனா இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ங்கிற நம்ம சொல்ல முடியும். இப்போ ஏஓபியும் சிஓடி இந்த ஆங்கிள் எடுத்தோம்னா அது வந்து நாட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஏன்னா காமன் சைட்ஸ் இல்லை, காமன் ஆர்ம்ஸ் இல்லை, அதனால வந்து நாட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னா அடுத்தடுத்து வரணும், அதுக்கு வந்து காமன் ஆர்ம்ஸ் வந்து இருக்கணும், காமன் சைட்ஸ் ஆர் காமன் ஆர்ம்ஸ். வெர்டெக்ஸ்ங்கிற இது வெர்டெக்ஸ், அது வந்து சேமா வந்துடும். இந்த மாதிரி வர்றதா நம்ம என்ன செய்யறோம், அட்ஜசன்ட் ஆங்கிள்ங்கிறத யூஸ் பண்ணிடுறோம். ஏஓபி அண்ட் பிஓசி ஆர் adjacent angles. அடுத்து லீனியர் பேர்னா என்னன்னு பாருங்க. 5.2.2 linear pair. If the resultant angle is a straight angle, then the angle are called supplementary angles. The adjacent angles that are supplementary lead us to a pair of angles that lie on the straight line. This pair of angles are called the linear pair of angles. Linear pair of angle na adhe madha next அடுத்து வர angles இந்த மாதிரி வர angles தான் நமக்கு linear pair. அதாவது QPR அதுவும் RPS இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும், அதாவது அந்த ரிசல்டன்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கும், சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா இருக்கும். அந்த ரிசல்டன்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கணும், சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனை பேஸ் பண்ணியிருக்கும். அதுவும் என்னதான் லீனியர் பேர்ங்கிறத நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் மோர் ஆன் லீனியர் பேர். மோர் ஆன் லீனியர் பேர்ஸ்ங்கிறது அந்த ஸ்ட்ரெயிட் லைனை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. The sum of all the angles formed at a point on a straight line is 180 degree. இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறோம், ஏடிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனு. அதில் பாயிண்ட் ஓங்கிற மார்க் பண்ணிட்டோம். அதில் வந்து பிங்கிற ஒரு ரே போகுது, சிங்கிற ஒரு ரே போகுது. இப்போ இந்த ஆங்கிள்ஸை பார்க்குறோம், ஏஓபி, பிஓசி, சிஓடி. அதாவது 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. இது ஒரு ஆங்கிள்ஸு, இது ஒரு ஆங்கிள்ஸு, இது ஒரு ஆங்கிள்ஸ், 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. அந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கணும். அதான் மெயின் பார்ட் நமக்கு. அதுதான் லீனியர் பேருங்கிற சொல்லலாம். ஏஓபி ப்ளஸ் பிஓசி ப்ளஸ் சிஓடி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆர் ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள்ஸ்னாலும் 180 டிகிரினாலும் ஒன்று தான், லீனியர் பேர்னாலும் நமக்கு 180 டிகிரி தான். அடுத்து பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள். த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் at a point is 360 degree. அதாவது ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வர ஆல் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணி வர்றது என்னதான் இருக்கும், 360 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட்டு, அதாவது ஏபிங்கிற ஒரு லைனு, சிடிங்கிற ஒரு லைனு, அது ஓங்கிற ஒரு பாயிண்ட்டு. இப்போ மொத்தம் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குது, இது ஒரு ஆங்கிள்ஸ் வந்துடும், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு, மொத்தம் 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஏஓசி, சிஓபி, பிஓடி, டிஓஏ, மொத்தம் 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. அதாவது ஏபி அண்ட் சிடிஆர் ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற எபோவில் ஒரு 180 டிகிரி, பிலோவில் ஒரு 180 டிகிரி அப்படி கன்சிடர் பண்ணாலும் நமக்கு 360 டிகிரி வந்துடும். இது ஓங்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஏஓசி ப்ளஸ் பிஓசி ப்ளஸ் பிஓடி ப்ளஸ் ஏஓடி ஈக்குவல் டு 360 டிகிரி. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்டோட ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு என்னவாக தான் இருக்கணும், 360 டிகிரியாக இருக்கும். இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். பாயிண்ட்டோட ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு என்னது 360 டிகிரி. ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. லீனியர் பேர்ஸோட ஆங்கிள்ஸ் நமக்கு என்னது 180 டிகிரிங்க நமக்கு தெரியும். சம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அதை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், 5.2.3 வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ங்கில் நமக்கு என்ன வரும் பாருங்கள், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். 2 lines intersect each other. 2 lines intersect each other. 2 pairs of non-adjacent angle. 2 pairs of non-adjacent angles formed are called vertically opposite angle. இப்போ 2 lines intersect each other சொல்லிட்டாங்க. 2 pairs வந்து எப்படி இருக்கணும், non-adjacent angles. adjacent angles என்னன்னு பார்த்தோம், அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ் வரும், காமன் ஆர்ம்ஸ் இருக்கணும். இது வந்து non-adjacent சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து வராது நமக்கு. ஃபார்ம்ட் ஆர் கால்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் சொல்கிறாங்க. இப்போ இது எல்ங்கிற ஒரு லைனு, எம்ங்கிற ஒரு லைன். இப்போ 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்டு, இது தேர்டு, இது 4ன்னு சொல்லிடும். இப்போ 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்போ 1ம் 3ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். 1ம் 3ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். 2ம் 4ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ 1ம் 3ம் ஈக்குவலாக இருக்கணும், 2ம் 4ம் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நமக்கு என்னது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுங்கிறது. இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், லீனியர் பேர்ஸ் பார்த்துட்டோம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் பார்த்தோம், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் 180 டிகிரின்னு பார்த்தோம். பாயிண்டோட ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு என்னது 360 டிகிரின்னு பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் இருக்குது நமக்கு. இப்போ எக்ஸசைஸ் 5.1 பாருங்கள். நேம் ஆஃப் த, அதாவது நேம் த பேர்ஸ் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் சம் வந்து நேம் த பேர்ஸ் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்.
நேம் மட்டும் கேட்குறாங்க. இது டயக்ராம் அவங்க கொடுத்துட்டாங்க. ABCD, அதாவது A இந்த பாயிண்ட், B இது C இது D. இதுலேருந்து இங்கே ஒரு லைன் போகிறது G, அடுத்து இதில் F, இது E போட்டாச்சு. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான் கேட்குறாங்க. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் நிறைய எழுதலாம் நம்ம. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம். ABG இந்த ஆங்கிள்ஸ் ABG. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது GBC இந்த ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அதுதான் ஃபஸ்ட் எழுதிருக்கோம். ABG அண்டு GBC. ABG GBC அது ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அடுத்து வந்து BCF இந்த ஆங்கிள் BCF. அதுக்கடுத்து என்ன வரும்? FCE இந்த ஆங்கிள் BCF FCE. BCF FCE. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FCE இந்த ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள் ECD இந்த ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ACF இந்த ஆங்கிள்ஸ். ACF இந்த ஆங்கிள்ஸும் FCE இந்த ஆங்கிள்ஸ் அதையும் சொல்லலாம். அடுத்து ACE இந்த ஆங்கிள்ஸ் ACE. ECD இந்த ஆங்கிள்ஸ் இதுவும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் நம்ம அடுத்தடுத்து வர்ற ஆங்கிள்ஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸுங்கிறத நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 2. Find the angles JIL from the given figure. அதாவது JIL வந்து என்ன ஆங்கிள்ஸ் வரும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு என்னது? JI. இந்த லைன் வந்து JI. இதிலேருந்து இங்கே ஒரு லைன் போகுது, ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணுறாங்க, அது K. அடுத்து இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறது L. இது வந்து JIK வந்து 27, KILங்கிறது 38. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா JIL இந்த டோட்டல் ஆங்கிள்ஸ் வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. டோட்டல் ஆங்கிள்ஸ். அப்போ அதை எப்படி எழுத போகிறாங்க? JIL ஈக்குவல் டு JIK ப்ளஸ் KIL. JIK ப்ளஸ் KIL. அப்போ இதோட ஆங்கிள்ஸ் நமக்கு என்ன இருக்குது? 27 டிகிரி. இதோட ஆங்கிள்ஸ் 38 டிகிரி. அப்போ 27 ப்ளஸ் 38 அது ரெண்டையும் நம்ம நார்மல் அடிஷனில் ஆட் பண்ணிக்கணும். 27 38. 7 ப்ளஸ் 8 இங்கே 15, 5 ரிமைனிங் 1. 2 ப்ளஸ் 1 3, 3 ப்ளஸ் 3 இங்கே 6. அப்போ டோட்டலாக JIL ஆங்கிள்ஸோட வேல்யூஸ் என்னது? 65 டிகிரி. தான் செகண்ட் சம்ஸ்க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் GEH from the given figure. அதே மாதிரி தான் கேட்குறாங்க. GEH டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஸில் உள்ள லைன்ஸ் வந்து EF. இருந்து ஒரு ஜாயின் பண்ணுற G ஆங்கிள் வந்து என்ன வருது? அதுக்கு 34 டிகிரின்னு சொல்லிட்டாங்க G. அடுத்து வந்து EH இங்கிட்ட ஒரு ரே போகுது. அது இங்கே பேஸ்லேருந்து வர்ற ஆங்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ்லேருந்து வர்ற ஆங்கிள்ஸ் வந்து 120 டிகிரி. நமக்கு என்ன கேட்குறாங்க? GEH. அதானது GEH இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் கேட்குறாங்க. என்ன வருங்கிறது கேட்குறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டல் ஆங்கிள்ஸ் என்னன்னு பார்க்குறோம். FEH அடுத்து ஈக்குவல் டு FEG இந்த ஆங்கிள் FEG. அடுத்து GEH ப்ளஸ். அப்போ இந்த ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ஆங்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ டோட்டல் ஆங்கிள்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 120 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. டயக்ராமில் இருந்து நம்ம எடுத்து எழுதுகிறோம். அடுத்து ஈக்குவல் டு FEGங்கிறது நமக்கு என்னது? 34 டிகிரி. நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க? GEH தான். அது அப்படியே வந்துடும் ப்ளஸ். இப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே ரைட் சைடு வச்சுக்கிறோம். GEH ப்ளஸ் 34 அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 120 டிகிரி மைனஸ் 34 டிகிரி வந்துடும் ஈக்குவல் டு GEH. 120லேருந்து 34 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 0வில் சப்ராக்ட் பண்ண முடியாது. இங்கேருந்து 1 எடுத்தோம்னா 10 ஆயிரும். 10ல் 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 6. இங்கே 1 வரும். அப்போ இங்கேருந்து இங்கே 1 எடுத்திங்கன்னா 11 ஆயிரும். 11லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ 86. அப்போ GEHோட வேல்யூஸ் என்னது? 86 டிகிரிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இதிலிருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் பாருங்க. given AB is a straight line find x டிகிரி. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டாங்க. அது லீனியர் பேராங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது அது எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஏபிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. அதில் மிடில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டாங்க ஓங்கிறது. அதுலேருந்து ஒரு ரே மார்க் பண்ணி சிங்கிற மார்க் பண்ணியிருக்காங்க ஒரு பாயிண்ட்டு. இப்போ BOC தான் என்னது? BOC தான் நமக்கு என்னது? எக்ஸு.
AOC தான் என்னது 72. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? AOC ப்ளஸ் COP. AOC ப்ளஸ் COP ஈக்குவல் டு 180 டிகிரி. எதனால? அது ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள்ஸ் நமக்கு என்ன தெரியும்? 180 டிகிரி தெரியும். இப்போ AOC ப்ளஸ் COP ஈக்குவல் டு 180 டிகிரி. AOC உடைய வேல்யூஸ் நமக்கு தெரியும் 72 டிகிரின்னு எழுதிடலாம். COP தான் தேவை, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் தான் தேவை, எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். 72 ரைட் சைடு மூவ் பண்ணுறதுனால ப்ளஸ்ங்கிற என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். 180 மைனஸ் 72. 180லேருந்து 72 நம்ம என்ன செய்ய போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 72 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 108ங்கிற வேல்யூஸ் நமக்கு வந்துடும். 108. எக்ஸோட வேல்யூஸ் என்னது? 108 டிகிரிங்கிறத நமக்கு இதோட ஆங்கிள்ஸோட வேல்யூஸ். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் முடியுது. இப்போ செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். ஏபிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, அதில் ஓங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு ரே சிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிட்டாங்க. ஏஓசிங்கிறது 3x டிகிரி, பிஓசிங்கிறது 42 டிகிரி. பிஓசிங்கிறது 42 டிகிரி. ஏபிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏஓசியையும் சிஓபியும் ஆட் பண்ணும். ஏஓசியும் சிஓபி ஆட் பண்ணால் நமக்கு என்னது? 180 டிகிரி. ஏஓசிக்கு பதிலாக என்னது? 3x டிகிரி. அடுத்து பிஓசிக்கு பதிலாக 42 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஃபஸ்ட் ஆங்கிள்ஸை மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிடும். அப்போ 3x ஈக்குவல் டு 180 அப்படியே தான் இருக்கும். 42 இந்த சைடு வந்துடும். மைனஸ் 42. இப்போ 180 மைனஸ் 42. அப்போ 180லேருந்து 42 நம்ம என்ன செஞ்சிடும்? சப்ராக்ட் பண்ணிடும். இப்போ 3x ஈக்குவல் டு 138 ஆயிரும். நமக்கு 180லேருந்து 42 சப்ராக்ட் பண்ணால் 138 கிடச்சிரும். 138. 3x ஈக்குவல் டு 138. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் இங்கே டிவிஷனுக்கு வந்துடும், மல்டிபிகேஷனில் இருக்கலாம். அப்போ 138/3. இப்போ 3 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணுவோம். 1 3s are 3. இதில் வந்து 4 3s are 12. ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 18 ஆயிரும். 18ங்கில் 6 3s are 18. அப்போ 46. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னது? 46 டிகிரிங்கிற நம்ம சொல்லிடலாம். எக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால் மல்டிபிள் எழுதணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிஷன் பாருங்கள். அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஏபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன், ஓங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஓயிலேருந்து சிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு ரேல மார்க் பண்ணிட்டோம். ஏஓசிங்கிறது 4x டிகிரி, பிஓசிங்கிறது 2x டிகிரி. அப்போ ஏஓசியையும் பிஓசியையும் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஏஓசி பிஓசினாலும் சிஓபினாலும் சேம் தான். அப்போ ஏஓசி ப்ளஸ் சிஓபி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. ஏஓசி வந்து 4x டிகிரி, சிஓபிங்கிறது 2x டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 4 + 2ங்கிற நமக்கு என்ன வந்துடும்? 4 + 2ங்கிற 6x ஈக்குவல் டு 180. எக்ஸை மட்டும் வச்சுட்டு 6 டிவிஷன் கொண்டு வந்துடும். அப்போ 180/6. 1 6 are 6, 3 6 are 80. அப்போ 0 அப்படியே வந்துடும் 30. அப்போ x ஈக்குவல் டு 30 டிகிரிங்கிற